அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர் நம்மோடு பேசும்படியாக, நம்மை நேசிக்கிறபடியினால் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக பல காரியங்களை சொல்லிக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். அந்த விதத்தில் இந்த நாளிலே ஏசாயா 61:4 மூலமாக கர்த்தர் நமக்கு சில காரியங்களை உணர்த்துவாராக, புரிய வைப்பாராக. புதிதாய் கட்டுவார்கள். யார் கட்டுவா? புதுசா யார் அதை கட்ட முடியும் அப்படின்னா நம்ம தான் கட்டுவோம். அல்லேலூயா. நம்முடைய எல்லையிலே நெடுங்காலமாய் இருக்கிற காரியம், நம்முடைய எல்லையிலே நிர்மூலமான காரியம், நம்முடைய எல்லையிலே இடிந்து கிடக்கிற காரியம், நம்முடைய எல்லையிலே பாழாய் போனதை நாமே கட்டத்தக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்மளை வச்சே செய்ய போகிறார். அல்லேலூயா. திடீர்னு யாரையோ ஒருவர் வந்து அல்ல, நாமே அதை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் செயல்பட ஆயத்தமாக இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா சமைச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஆனால் சமைக்கிறதுனா என்னது தான்? சிரமந்தான். சில வீடுகளில் கணவன்மாரும் சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்க கொஞ்சம் லக்கியான ஆட்கள் தான். ஆனால் எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா சமைச்ச பிறகு என்ன குழம்பு என்ன கூட்டுன்னு யார் சொல்ல வேண்டியிருக்குன்னா சாப்பிட்ற ஆள் தான் சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் நம்மை கவனமாக நம்மிடத்திலே உள்ளதான விஷயங்களிலே நாம் சரியாய் நெடுங்காலமாக இருக்கிறதை கவனிக்கிறோமா? சிலருடைய விஷயம் எப்படி என்றால், சிலருடைய எண்ணம் எப்படி என்றால், அவர்கள் நான் ரொம்ப நாளாக இருக்குது, அதுவாக சரியாகட்டும்னு நான் அமைதியாக இருக்கிறேன். அப்படி விட முடியாது. அதுவாக சரியாகட்டும்னு விட முடியாது. சில பேர் எப்படின்னா, அது கெட்டு போயிடுச்சு, இடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமே அதை போய் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க விரும்பலை, இடிஞ்சு போனதை போய் கட்ட விரும்பலை. இதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய முடிவுகள், நம்முடைய யோசனைகள். சில வேளையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், அது நிர்மூலம் ஆயிடுச்சுங்க, அதனுடைய இது முடிஞ்சிருச்சு, விடுங்க. இல்லைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருப்பார் என்றால், அது நெடுங்காலமானதானாலும் சரி, அது நிர்மூலமானதானாலும் சரி, அது இடிந்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, அது பாழாய் போனாலும் சரி, கர்த்தர் புதிதாய் கட்டுவார். அல்லேலூயா. அவர் எப்படி அதை செய்வார், எப்படி செய்வார் என்பதை விட யாருக்கு செய்வார் என்பதை அறிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். நான் ஏன் எப்படி செய்வார் என்பதனால், அவரால் எல்லாம் ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரால் எல்லாம் கூடும், அவர் அதை செய்து முடிப்பார். அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல அவர் செய்து முடிப்பதற்கு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற நான் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ பேர் நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தில், உலகம் முழுவதையும் கணக்கிட்டு பார்த்தால், உலகம் உண்டான நாளில் இருந்து மரித்தவர்கள் போக இப்போ குடியிருக்கிறவங்க, வாழுகிறவர்கள் எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் எத்தனையோ கோடி மில்லியன் போகிறது. ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டத்தின் செயலில் இருந்து இன்னும் மாறவே இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரே ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறார். அவரிடத்தில் மாற்றம் இல்லை. அப்படியானால் அவர் தம்மிடத்தில் வருகிற தம்முடைய பிள்ளைகளை அவர் சரியாய் நடத்துகிறார். அவர் அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பல விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான அந்த ஆரம்பம் எப்படி இருக்கிறது பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்ப யாரால அந்த நெடுநாள் ஆனதை சரி பண்ண முடியும்? யாரால நிர்மூலமானதை சரி பண்ண முடியும்? யாரால இடிந்து கிடக்கிற விஷயத்தை சரி பண்ண முடியும்? யாரால பாழாய் போயிருந்தாலும் சரி பண்ண முடியும்னா அங்க யார் இருக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கணும். அல்லேலூயா. அது ஆவியானவர் இருக்கணும்னு இப்போ தானே சொல்றீங்க, அதெல்லாம் புதிய ஏற்பாட்டின் அனுபவம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. வெறுமையுமாய் இருந்தது, ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தில் இருள். இவ்வளவு மேட்ரு அங்கே இருந்துச்சா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே யார் இருந்தாவா?
தேவ ஆவியானவர். இங்க என்ன சொல்லியிருக்குது? தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போ ஒரு ஒழுங்கின்மையை, ஒரு காரியத்தை சரிப்படுத்தணும்னா அங்க யார் இருக்கணும்? தேவனுடைய ஆவியானவர். ஆவியானவர் அங்கே கிரியை செய்து அதை சரிப்படுத்துவார். அங்கே இருக்கிற ஒழுங்கின்மையை மாற்றுவார். அங்கே இருக்கிறதான நிர்மூலமானதை அவர் சரி பண்ணி வைப்பார். இடிந்து போன நிலைமையில் இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் திரும்பவும் கட்டுவார். இந்த 4 காரியங்களை நாம் அதிலே காண்கிறோம். ஒன்று நெடுநாள் காரியம், இன்னொன்று நிர்மூலமானது, 3வது இடிந்து போனது, 4வது பாழாய் போனது. இதை குறித்து அங்கே சொல்லும் பொழுது இப்படிப்பட்டவைகளை புதிதாய் கட்டுவார்கள். இந்த முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதை வாசித்து விட்ட பிறகு நான் இதை குறித்த விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். முதல் 3 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை. நல்லா கவனிங்க. அவர் திடீர்னு நான் போய் ஆண்டவரை இதை தாரோம் அப்படின்னோடனே அப்படி தரமாட்டார். அப்படி தந்ததாக இதுவரைக்கும் என்கிட்ட ஹிஸ்ட்ரி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அவர் அப்படி தருகிற தேவன் அல்ல. அப்படி தருகிற தேவன் அல்ல. இயேசு நாமத்தில் போ பிசாசுனா அது என்ன செய்யுது? போகுது. வியாதி சுகமாவதாகனா சுகமாகுது. ஆனால் பணம் வருவதாக அப்படின்னா என்ன செய்யாது? வராது. வரம் எல்லாத்துக்கும் இருக்கும், இதுக்கு மட்டும் என்ன இல்லை? வரம் இல்லை. ஏன் வரம் இல்லைன்னா, இது வரத்தினால் ஆகாது, இது வாழ்க்கையினால் ஆகும். அல்லேலூயா. இது சில நம்முடைய செயலை வைத்து தான் ஆகும். மற்றதெல்லாம் நமக்கு திடீரென்று ரொம்ப கவலையாய் வேதனையாய் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஜெபம் பண்ணால் அந்த வேதனை கூட என்ன பண்ணிடும்? மாறிடும். கவலை நீங்கிரும். அதுக்கெல்லாம் உடனே நடக்கும். ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் என்ன செய்யாது? இந்த சூழ்நிலை மட்டும் மாறவே மாறாது. இப்போ ஒரு விஷயம் நெடுங்காலமாக இருக்கிறது, அது சரியாக வேண்டுமா? அதற்கு அங்கே சில விஷயங்கள் நடக்க வேண்டும். திடீரென்று என்னுடைய நிலைமை தடுமாறி இடிந்த கட்டடம் போல சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. நான் நன்றாக இருந்த நான் இப்பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி குடும்ப நிலவரம், வருமான நிலவரம் எல்லாம் இடிந்து போன நிலைமையில் வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? அதற்கு அங்கே இப்போ வல்லமை அனுப்புன மாதிரி, வரத்தை வச்சு ஜெபம் பண்ண மாதிரி அங்கே என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. அங்கே என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிற ஜெபம் பண்ண வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? என்ன ஜெபம்? கேட்கிற ஜெபம். ஏன்னா அந்த உச்சத்தில், அந்த உயரத்தில், அந்த ஆசீர்வாதத்தில் இருந்த நீங்கள் ஏற்கனவே நல்ல யுக்தி உள்ளவர்கள், நல்ல திறமை உள்ளவர்கள், ஏற்கனவே அதை பெற்று அனுபவித்து அனுபவிக்கிற நல்ல ஒரு நிலைமையில் இருந்தவர்கள் என்றால், உங்களுக்கு ஏற்கனவே திறமைலாம் என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. அந்த திறமை நிமித்தமாகத்தான் அவ்வளவு உயரம் வந்திருக்கீங்க. இப்போ திடீரென்று சூழ்நிலை மாறுகிறது என்றால், அப்போ திறமையில் பிரச்சனை இல்லை, அங்கே வேற ஏதோ நடந்திருக்கு. அப்போ அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே பேசுகிற விஷயங்களை, அவர் தீர்க்க தரிசனமாய் அறிவித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்கு கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் சில விஷயங்களை இன்றைய விஷயமாய் இருக்கும், சில விஷயம் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயமாய் இருக்கும். அதை கர்த்தர் தெளிவாக விளக்கமாக அவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? என்ன அறிவிக்க? சுவிசேஷம் அறிவிக்க. 2வது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க, கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்த்தலை குறித்த காரியத்தை கூற, டு இன்ஃபார்ம், அதை குறித்து சொல்ல, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சருக்கட்டுதலின் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
ஏன் அனுப்புனார்னு காரணத்தை சொல்றார். அந்த அனுப்பப்பட்ட நபர் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்போ ஒரு பர்சனை பற்றி சொல்லிட்டு வரார். அந்த நபர் என்ன செய்வார்? அவர் யார் என்றால், அவருடைய வாழ்விலே இருக்கிறதான கட்டுகள், சிறைகள், காயங்கள், கட்டவிழ்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், இதெல்லாவற்றையும் கர்த்தர் சரிப்படுத்தி அங்கே சொல்லுகிறார், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பதற்கு அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு அவர்கள். அப்போ அவர்கள்னு சொன்னால் மேலே எவர்களுங்கிறது போட்டிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கவனித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றதாக விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அபிஷேகம் எல்லாரும் பெற்றிருக்கீங்க. சபைக்குள் இருக்கிற எல்லாரும் என்ன பெற்றிருக்கீங்க? அபிஷேகம் பெற்றாச்சு. அபிஷேகம் பெற்றதுனால்தான் இயேசுவே ஆண்டவர்னே சொல்கிறீங்க. என்ன ஒன்று, அபிஷேகத்தினுடைய அடுத்த நிலைக்கு இன்னும் என்ன செய்யலை, வரலங்கிறது தான் விஷயமே ஒழிய, அபிஷேகம் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கீங்க? பெற்றிருக்கீங்க. அப்போ அபிஷேகத்தின் அடுத்த நிலை வர வர எனக்கு இந்த வேலையெல்லாம் நடக்கும். இப்போ அவர் அதைத்தான் சொல்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அதிலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தின்படி செயல்பட நான் ஆரம்பித்தால் அந்த செயல்பாடுகள் என்ன செய்ய போகிறது என்றால், நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. இப்போ அதுதான் வேலை செய்யுது. எது வேலை செய்யுது? நான் பெற்ற அபிஷேகத்தினால் நான் செய்கிற காரியங்கள் நெடுநாளாய் பாழாய் கிடந்ததான விஷயத்தை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை என்ன செய்வார்களாம்? புதிதாய் கட்டுவார்கள். அப்போ இது ஒரு ஜனத்தை குறித்து, ஒரு தேசத்தில் இருந்த ஒரு ஜனத்தினுடைய ஒரு செயல்பாடுகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நமக்கும் அதே தான் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலையும் அது போல நாமும் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்போம் என்றால், சில காரியங்களை பழைய ஏற்பாட்டின் நிலைமைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது போலவே நமக்கு இல்லாதது போல இருக்கும். ஆனால் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டு எப்படி தான் இருக்கும்? ஒன்று போல தான் இருக்கும். அப்போ நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இப்படிப்பட்ட நெடுங்காலமான காரியங்கள் என்ன இருக்கிறது? அப்போ நம்முடைய ஆண்டவர் யார்? அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையா? முடிவே இல்லை. அப்போ ஒரு இரக்கம் அங்கே ரெடியாக இருக்குது, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ரெடியாக ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு என் ஆண்டவர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நான் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. என்னை நிர்மூலமாக விடமாட்டார். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அப்படி ஒருவேளை என்னுடைய நடவடிக்கை நிமித்தமாய் நிர்மூலமாயிருந்தால் அந்த நிர்மூலமானதை திரும்ப கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டம் யாரு? அவர் யாரு? நான் நிர்மூலமாகாத வைத்து கொள்ளுகிற மிகுந்த இரக்கமுள்ள, முடிவில்லாத இரக்கமுள்ள நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு என்ன இல்லைங்க? முடிவே இல்லை, முடிவே இல்லை. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எப்படி நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம், எப்படி நம்ம சப்மிட் பண்ணியிருக்கிறோம்? உதாரணமாக, வேலையில் இணைந்திருக்கிறவர்கள் மாதம் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வைத்துக்கொள்வோம். 30 நாள் அந்த 50,000 ரூபாய்க்கு கமிட்மெண்ட். அந்த 50,000 ரூபாய்க்கு கமிட்மெண்ட். என்ன கமிட்மெண்ட்? காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா அதெல்லாம் கிடையாது. அந்த குறித்த நேரத்துக்கு அங்கே என்ன செய்யணும்? இருக்கணும். கமிட்மெண்ட். ஓடணும், வேக வேகமாக போகணும். டிராஃபிக்கில் மாட்டினாலும் டிராஃபிக்கில் சில நேரம் ரூல்ஸை மீறி கூட போகணும். ஏன்னா அங்கே இல்லைன்னா என்ன ஆகிடும்? லேட் ஆயிரும். கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. இது ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாரும் இன்வால்மெண்ட். வேகமாக போகிறோம்,
சாயந்தரம் முடிகிற வரைக்கும் கரெக்டாக இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரோம். போகும்போது வேகமாக போயிட்டு வரும்போது எப்படி வரோம்? வீட்டுக்கு தானே போகிறோம், பொறுமையாக போவோம். மழை பெய்யுது, இன்றைக்கி மழை பெய்யுது, கமிட்மெண்ட் மாறுமா? மாறாது. போய் தான் ஆகணும். கொடையை பிடிக்கமா, நினைஞ்சிட்டு போகிறோமா, ஏதோ ஒன்று செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, வெயில் எத்தனை டிகிரி அடிக்க போகுது? 102, 103. ஆஃபீஸ் லீவ் போட முடியுமா? முடியாது. என்ன காரணம்? கமிட்மெண்ட், போய் தான் ஆகணும். இப்படி நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். நம்மளால் சரியாக ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்க முடியுது. இது அதுக்கு வெறும் ஒரு 50,000 சம்பளம் கொடுக்குற ஒரு முதலாளி, ஒரு ஓனர், ஒரு எஜமான் அல்லது ஒரு கம்பெனிக்காரருக்காக முடியுது. ஆனால் எனக்காக ஜீவனை கொடுத்து நான் நிர்மூலமாகாமல் இருப்பதற்காக அவருடைய கிருபையை அளித்து அவருடைய இரக்கத்தை முடிவில்லாமல் கொடுத்திருக்கிறாரே, அவருக்கான கமிட்மெண்ட் என்னன்னு பாருங்க, என்னன்னு கவனிச்சு பாருங்க. வாய்ப்பு இருந்தால் போவோம், சிச்சுவேஷன் சரியாக இருந்தால் போவோம். இன்னைக்கு டயர்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் என்ன பண்ணிக்குவோம், தூங்கிக்குவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தூங்குற நீங்கள் திங்கக்கிழமை ஏன் தூங்குறது இல்லை? திங்கக்கிழமை ஏன் தூங்குறது இல்லை? திங்கக்கிழமை தூங்குனா சம்பளம் வராது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை தூங்குனா எப்படினாலும் வந்துடும். இப்போ ஆண்டவர் உடனே இல்லைங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கேன், அடுத்த வாரம் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தெல்லாம் நான் இன்றைக்கி என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. நான் இன்றைக்கி அமெரிக்காவில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால் இந்தியாவில் இந்த திருச்சியிலேருந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு நான் என்ன செய்ய முடியாது, பதில் கொடுக்க முடியாதுன்னு அவர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா பாருங்கள்? அவர் சொன்னதே இல்லை, அவர் சப்ஸ்டியூட்டும் வச்சதில்லை. அவர் எல்லாமே நேரடியாக தொடர்பு கொள்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் யாரையாவது வைத்து உனக்கு உத்தரவு கொடுக்குறேன்னு போட்டிருக்கா? நான் உத்தரவு கொடுக்குறேன்னு போட்டிருக்கா? நான் உத்தரவு கொடுக்குறேன். என் ஆள் யாராவது வரமாட்டாங்க, நானே வருவேன், நானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் யுத்தம் பண்ணுற டீமெல்லாம் அனுப்புவேன்லாம் சொல்ல, நான் வரேன் உனக்கு, நான் அங்கே நின்று உன் காரியத்தை பார்த்து கொள்வேன். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது நார்மலாக உலக பிரகாரமான கமிட்மெண்ட்டில் நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியுது இவங்க அவங்களுடைய ஒர்க்கில் சின்சியராக இருக்காங்கன்னா, நான் இந்த பாழா போனதை கட்டணும்னா என்கிட்ட எவ்வளோ தூரம் வர்றாங்களோ அந்த விஷயத்தை விட ஒரு பங்கு மேலே வர்றாங்களோ அன்னைக்கு கட்டி கொடுத்துடலாம்னு அவர் இருக்கார். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? அவ்வளோதான், சிம்பிள் டீல். வேறு எங்கேருந்தும் அவர் எடுக்கலை. அவர் எடுத்தது எங்கேருந்து தான் எடுத்தார்? உங்கள் சின்சியர்லேருந்து தான் எடுத்துட்டார், உங்கள் ஒர்க்கில் இருந்து தான் எடுத்திருக்காரு, நீங்கள் போகிற வேலை பார்க்குற விஷயத்துலேருந்து தான் எடுத்திருக்கிறாரு. அதிலிருந்தே எடுத்து அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் முடியுதுன்னா என் விஷயத்துலேயும் இது முடியணும். அப்படி முடிகிறதுக்கு வர முடியும்னா நான் உங்களுக்கு என்ன செஞ்சு தரேன்? புதிதாய் கட்டி தருகிறேன். ஹல்லேலூயா. இப்போ யாருக்கு கட்டுவான்னு அதில் போட்டிருக்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் என் வேலைக்கு போகும்போது நான் கரெக்டாக இருக்கிறேன். நான் கர்த்தர் காரியத்தில் ஏன் முடியலை அப்படின்னா அதில் இருக்கிற என்னுடைய சிந்தை இதில் இல்லை. அப்போ பாழானது வருமா வராதா, இருக்குமா இருக்காதா? அதை நீங்கள் எவ்வளோ முயற்சித்தாலும் என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. அப்போ நம்ம நினைக்கிறோம் எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே. நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாருங்கள், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், உங்களை நீங்களே அறிந்து பாருங்கள். என்ன என்று பார்க்க வேண்டும். நான் என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, என்னுடைய விஷயத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவு சரிதானா? என்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவு சரிதானா? எத்தனை பேர் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்க? உங்களுடைய திறமைன்னு ஒன்று இருக்குது, இந்த திறமைக்கு இவ்வளோ ரீச் ஆகிருக்கணும், நான் அதை செய்திருக்கிறேன். நான் சில வேளையில் ஆண்டவரிடத்தில் அப்படி ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவரே நீர் தந்திருக்கிற கிருபையின்படி நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கணுமே, நான் வரவில்லையே, என்னை மன்னியும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே, எத்தனையோ முறை ஜெபித்திருக்கிறேன். உண்மையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுடைய திறமை தாளந்து இருக்கிறது, ஆனால் அது என்ன செய்ய மாட்டுது, உங்களுக்கு அதற்கு ஏற்ற வருமானத்தை தரலன்னா அங்கே என்ன அர்த்தம்னா அங்கே ஏதோ ஒரு குறைபாடு நின்று கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் ஒரு நெடுங்காலமான ஒரு பிரச்சனையவே சரி பண்ண முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை ஆண்டு ஆனாலும் சரி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
400 வருஷம். யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 40ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் எதற்கு வரவில்லை? இன்னும் வாக்கு பண்ணின இடத்திற்கு இன்னும் வரவில்லை. ஆபிரகாம் இடத்துல சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் படியான இடத்துக்கு இன்னும் என்ன செய்யல? வரல. இந்த 430 வருஷத்தின் காரணம் என்ன? 430 வருஷத்தின் நிலைமை என்ன? கர்த்தர் சொன்னது ஒரு பக்கம். நல்ல ஒரு விஷயத்தை புரியுங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை மாற்ற அவரால் முடியும். அவர் ஒரு விஷயத்தை உங்களை பார்த்து நாளைக்கே உன்னைய காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஆனால் நாளைக்கு அதை செய்யாமல் இருக்க அவரால் முடியும். எங்கேருந்து சொல்வீங்க? நினிவே பட்டணத்தை சொல்லலாம். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் எடுங்கள். நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் உடனே பிடிவாதமான ஆண்டவர் அல்ல நம்முடைய தேவன். அவர் மிகுந்த இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். உங்களை இந்த ஆண்டிலே ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லையிலே கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டை கர்த்தர் குறித்து சொல்லும்போது கொரோனா வருமா, பிரச்சனை வருமா, அது வருமா, இது வருமானா, எது வந்தாலும் சரி, எத்தனை வந்தாலும் சரி, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படினாலும் ஆசீர்வதிப்பார். எப்படி நீங்கள் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 430 வருஷம் சொல்லிட்டாரு. அதனால 430 வருஷம் கிடப்போம், 430வது வருஷம் எப்படியும் கூட்டு பெறுவார். அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளாத வரைக்கும் 430 வருஷம் நடக்கத்தான் செய்யும். அப்போ திடீரென்று ஆண்டவர் அதை மாற்ற முடியுமா? முடியும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாராம், பிடுங்கி போட்டுருவேன், இடிச்சிருவேன், அழிச்சிருவேன் அப்படின்னு ஒரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி. என்ன ஆண்டவர் பாருங்க, திடீர்னு சொல்லிட்டா, தீர்ப்பு எழுதிட்டாங்க, உனக்கு அவ்வளோதான், உன்னை நான் பிடுங்கி போட போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னா கவலைப்பட வேண்டாமா. உடனே அவர்கிட்ட போய் பிடுங்கிறதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா திருந்திடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உள்ளே உளுந்தா உடனே பிடுங்காமல் விட்டுருவாராம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, கட்டுவேன். சில பேரை பார்த்து என்ன சொல்லியிருக்காராம்? கட்டுவேன், நாட்டுவேன் என்று. அதாவது என்ன அர்த்தம்? உன்னை சூப்பராக கட்டி எழுப்பிடுவேன், நீ கவலைப்படாத, நீ பெரிய ஆளாக ஆயிடுவேன், உனக்கு தான் எல்லாம் தருவேன், இப்படியெல்லாம் சொல்லுவாராம். சொன்ன ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை குறித்து சொன்னுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல். என்ன சொல்லி? நீ நல்லா இருப்ப, எல்லாம் உனக்கு சுபிட்சமாக இருக்கும், நீ பெரிய ஆளாகிடுவ, இப்படியெல்லாம் சொல்லி யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த ஆள் ஒழுங்காக கேட்காம, சத்தத்திற்கு செவி கொடாமல், என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிரச்சனை யார் கையில் இருக்குது? ஆண்டவரா நம்மளா? அப்போ அதுக்கு முன்னால் ஒரு உதாரணத்தை சொல்லி தான் இதை சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனம் என் கையில் இருக்க களிமண், நான் நினச்சா மாற்றி மாற்றி சூப்பராக செஞ்சிருவேன், அவன் கவலைப்பட வேண்டியதில்லை, அவன் கெட்டு போனால் கூட நான் பயன்படும் பாத்திரமாக மாற்றுவேன், ஆனால் அவன் என்கிட்ட இருக்கணும். அவ்வளோதான் அவர் சொல்ல வர்றது. அவன் யார்கிட்ட இருக்கணும்? என் கையில் இருக்கணும். அவன் என்ன பண்ணிடுறான்னா வேறு யார் கையிலையோ போயிட்டு அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து என்கிட்ட வந்து, அன்னைக்கு நீங்கள் தான் வாக்குத்தத்தம் சொன்னீங்களான்னு கேட்குறான். இப்போ நான் கேள்வி, 10 நாள் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறதுக்கு உண்மை தான் தேடி தெரிஞ்சோம்னு வேற சொல்லிடுறான். இங்கே தாங்க நம்ம இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தவறு பண்ணிடுறோம். இல்லை, அவர் சொல்லுகிறார், அதுக்கு முந்தின வசனம் அழகாய் சொல்லுகிறது, 6ஆம் வசனம், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த கொயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? நான் உங்களுக்கு நல்ல சிறப்பாக செஞ்சு தரேன், நான் உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு தரேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் கொயவன் கையில் இருக்கிறது போல
நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கைக்கு வந்துருங்க, நான் உங்களை அழகாக வணைஞ்சிடுறேன், நான் உங்களை அழகாக பண்ணிடுறேன். இப்போ ஏதோ கெட்டு போன நிலைமையில் இருக்கா, பாழாய் போன நிலைமையில் இருக்கா, இடிஞ்சு போன நிலைமையில் இருக்கா, அது என் கையில் இருந்துருந்துச்சுன்னா நான் இந்நேரத்துக்கு அதை புதுசாக கட்டியிருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, எனக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு, ரொம்ப நாளாக அந்த வாக்குத்தத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா நிறைவேறக்கூடாதாங்கிறது கர்த்தர் கையில் இல்லை. யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்கள், என் கையில் இருக்குது. உங்கள் கையில் தான் உங்கள் வாக்குத்தத்தம் இருக்குது. அது நன்மையாக முடியணுமா தீமையாக முடியணுமாங்கிறது யார் கையில் தான் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. ஆகையினாலே நான் ஏதோ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தெல்லாம் அப்படி சிதறி எல்லாருக்கும் சொல்லிட்டு மட்டும் போகிற ஆள் இல்லை. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தரேன்னு சொன்ன விஷயம் நிறையா இருக்குது. தரேன்னு சொன்ன விஷயம் சில பேர்கிட்டலாம் வாக்குத்தத்தம், அவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனால் நிறைவேறுதல் அதுக்கு காலம் வரும் என்பது அல்ல, அதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பது தான். நீங்கள் முழு வேதாமத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் படைத்தார் என்பதற்காகவும் செல்லம் கொஞ்சிக்கிட்டும் இருக்கிறது இல்லை. ஏதேன் தோட்டத்தை பார்த்து பார்த்து அழகுபடுத்தி உலகத்திலேயே இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அழகுபடுத்தி செய்து 4 நதியை விட்டு அங்கே பெரிய அப்படி ஒரு கார்டனை இது வரைக்கும் முயற்சிக்கிறாங்க, யாராலும் என்ன செய்ய முடியல. இருந்தாலும் டெம்பரவரி ஆறுலாம் வச்சு சில கார்டன்லாம் செஞ்சுருக்காங்க. குருவிகள் பறவைகள் அதெல்லாம் வச்சு என்னெல்லாமோ செஞ்சு ஆண்டவர் அழகான ஒரு கார்டன் படைச்சு, ஏதேன் தோட்டம் படைச்சு. எனக்கு இன்றைக்கும் அது நமக்கெல்லாம் அப்படி கொடுத்துருந்தாருன்னா வாயை மூடிட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாமே. அழகாக கொடுத்த கார்டனை நல்லா கவனிங்க. ஆப்ஷனுக்கு ஒரு 10 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 10-15 மனுஷன் இருந்தால் கூட பரவாயில்ல. இருக்கிறதே எத்தனை மனுஷன்தான்? ஒரு மனுஷன்தான். ஒரு கணவன் ஒரு மனைவி தான் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இவர் தான் பார்த்து பார்த்து செஞ்சார். அப்படி பார்த்து பார்த்து செஞ்ச ஆளுக்கு கூட அவர் சொல்கிறாரு, நான் வச்சிருக்கிற தோட்டத்தில் இருக்கிறதா இருந்தால் எப்படி தான் இருந்திருக்கணும்? என் மகிமையில் இருந்திருக்கணும். என் மகிமையை விட்டுட்டேன்னா உனக்கு நான் அதை தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உலக பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. நாம் யார்? காலையிலே பூத்து மாலையிலே மடிந்து போகும் பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தை கர்த்தரை விட பெரியதாய் சிந்திக்கிறது. ஒரு கூட்டம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று. வேதம் சொல்லுகிறது கடவுள் இல்லை என்று. யார் சொல்கிறான்? மதிகேடன் சொல்லுகிறான். ஏன் அப்படி சொல்லுகிறது? அப்போ என்னை படைத்த என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாத்தையும் புதுசாக கட்டுவ. யாரை வச்சு தான் கட்ட போகிறாரு? உங்களை வச்சு தான். நம்ம தான் எல்லோரும் சேர்ந்து தான் கட்ட போகிறோம். நம்மளை தான் வச்சு கட்ட போகிறாரு. அப்போ நீங்கள் தான் உங்களுடைய பாதையை செவ்வாய் பண்ணுவதற்கு, நீங்கள் தான் உங்கள் பில்டிங்கை புதுசாக கட்டுறதுக்கு, நீங்கள் தான் உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கு, நீங்கள் தான் எல்லாத்தையும் என்ன செய்யணும். அவர் சோம்பேறியாய் நம்மை வைக்க விரும்பவில்லை, நம்மை செயல்பட வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு 430 வருஷம் சொன்னார்னா, இந்த 430 வருஷம் மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை சொல்ல முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் பாருங்கள். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியார் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்தில் 40 வருஷம். இப்போ 40 வருஷம் ஏன்னு நம்ம கேட்டால் காரணம் அங்கே உள்ள வேற இருக்கு. அது மட்டும் காரணம் இல்லை. யோசுவா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? 40 வருஷம் மெதுவாக போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் கொடுக்க போகிற கானானுக்குள்ள இந்த புலம்புற ஆள், இந்த பொல்லாத ஆள், இவங்கெல்லாம் அங்கே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆகையினால தான் பரலோகத்துக்குள்ளே வருவதற்கும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு யார் போவா, பரலோகத்துக்கு யார் போவான்னு வேதம் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறது.
அப்ப நீங்களும் நானும் எதற்கு நேராய் செல்லுகிறோம்? அப்ப இங்கே வாசிக்கிற அந்த வசனத்தின்படி யுத்த புருஷர் மாலு மட்டும். எத்தனை பேர் அதை சரியா பார்த்தீங்க? வசனத்தை பார்த்தீங்களா? அது யாருங்க யுத்த புருஷர்? எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர். அவங்கெல்லாம் எங்கே வரக்கூடாது? கானானுக்கு வரக்கூடாது. அப்போ சில நேரம் நம்ம தேவையில்லாமல் யாரையாவது இழுத்துக்கிட்டு தெரிஞ்சோம்னா அவங்க நிமித்தமாக நம்ம ஆசீர்வாதமும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? கிடைக்காம போயிடும். காரணம் அது உங்களுக்குரியது. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை யார் தான் அனுபவிக்கணும்? நீங்கள் தான் அனுபவிக்கணும். உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா கர்த்தர் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதில் நான் எவ்வளவு காணிக்க கொடுக்கணும், எவ்வளவு தானம் பண்ணணும், எவ்வளவு நான் சாப்பிடணும்னு. அவர் 10,000 நீயே சாப்பிடு அப்படின்னாருன்னா 1 ரூபா ஒருத்தருக்கும் ஒன்றும் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்? அந்த 10,000 ரூபா உங்கள் குடும்பத்துக்குன்னு கொடுத்தா அதை எடுத்து கொண்டு போய் நான் என் அண்ணன் வீட்டுக்கு கொடுக்கேன், என் தம்பி வீட்டுக்கு கொடுக்கேன், என் சித்தப்பா வீட்டுக்கு கொடுக்கேன், என் மாமா வீட்டுக்கு கொடுக்கேன்னா அப்புறம் உங்கள் கையில் 1 ரூபாயும் தரமாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்படி கொடுக்க முடியாது. என்ன பாஸ்டர் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை போக யாருக்கு தெரியும்? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் அந்த ஷேரை எப்படி பயன்படுத்துனீங்க? அப்போ நமக்கென்று சிலரை வைத்திருப்பார். அவர்கள் ரெகுலராக நமக்கு தருவாங்க. அது நம்ம உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அது வேறு விஷயம். அவர்களும் அது போலவே அவர்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உணர்த்தியிருப்பார் என்றால் அதை செய்யணும். அப்போ ஏன்ட கொடுத்ததில் ஆண்டவர் நீ இதில் பாதியை நீ உன் சகோதரனுக்கு கொடு அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் ஆபத்து, அதுவும் ஆபத்து. அப்போ நமக்கு வர்ற ஆசீர்வாதத்தில் இதை கூட நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? கவனிக்க வேண்டியிருக்குது. எவ்வளவு நான் கொடுக்கணும் ஆண்டவரே? உமக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஆண்டவரேன்னு அவர்கிட்டே கேளுங்க. ஏழைகளுக்கு எவ்வளோ உதவணும்? எத்தனை பேர் மாதம் மாதம் ஏழைக்கு உதவுறீங்களா? உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் இதில் எவ்வளவு உமக்கு தரணும், எவ்வளவு ஏழைக்கு உதவணும், எவ்வளவு என் சொந்த பந்தத்தை காப்பாற்றணும், எவ்வளவு யாருக்கு என்ன செய்யணும், எவ்வளவு நான் எல்லா விவரமும் கேட்டு பாருங்கள். அப்படி கேட்க ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். நம்ம என்ன செஞ்சிடறோன்னா, நான் தான் அதிகாரி, நான் தான் உழைச்சேன், நான் தான் இதுக்கு முடிவு, நான் அந்த பணத்தை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அதை இதுவரைக்கும் கேட்கலன்னா அவர்கிட்ட கேளுங்க. உங்கள் கையில் உங்கள் இன்கம் கையில் வந்த உடனே கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது, இந்த காணிக்கை இதிலேருந்து எடுத்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறது? ஆண்டவரே படைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இதிலிருந்து ஒன்று கூட வீணாக என்ன செய்யக்கூடாது? செலவாகக்கூடாது, மருத்துவ செலவு வரக்கூடாது. இந்த காணிக்கை பணத்திலிருந்து தீமையானது எதையும் என்ன செய்யக்கூடாது? செய்திடக்கூடாது. ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, இதிலிருந்து கடனெல்லாம் கெட்டக்கூடாது, கடன் இல்லாத வாழ்வு. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி தான் அதை ஆசீர்வதித்து எடுக்கிறது. ஏன்? காரணம் எதுக்கு அதை தந்திருக்காரோ. இதிலிருந்து யாருக்காவது கொடுக்கணுன்னா ஆண்டவரே உணர்த்துங்க, அவங்களை சந்தித்து நான் போய் என்ன செய்து வருகிறேன்? கொடுத்து வருகிறேன். அப்படி கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் இதை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் என்றால், ஆண்டவர் யாரு? என்னை நிர்மூலமாக்க அவர் விரும்பலை. எனக்கு ஒரு காரியத்துக்கு பதில் தர ரொம்ப காலம் இழுக்க அவருக்கு விரும்பலை. என்னை பாழாய் போவதற்கு விடுவதற்கு அவர் விரும்பவில்லை. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு நிறையா விஷயம் நெடுங்காலமாய் கிடக்கிறது. அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசம் அறிவித்தாயிற்று, ஆனால் அடைய முடியவில்லை. ஏன் அடைய முடியவில்லை? காரணம் அதுதான். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவரால் அவனை என்ன செய்ய முடியல? ஆசீர்வதிக்க முடியவில்லை. காரணம் என்ன? அங்கே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, லோத்து அவனோடு இருந்தான். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், வடக்க பார், தெற்க பார், கிழக்க பார், மேற்க பார், நீ எல்லா பக்கமும் நடந்து திரி, அத்தனையும் உனக்கு நான் தர்ற. ஏன் ஆண்டவரை நேற்று சொல்லலை? கூட இருந்த ஆளு ஆசை பிடிச்ச ஆளு. இப்போ கூட இருந்த ஆள்கிட்ட ஆபிரகாம் சொல்கிறாரு, லோத்துவை பார்த்து, லோத்துவே உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோன்னா, லோத்து சுற்றி பார்த்துட்டு எங்கே நீர்வளம் பொருந்தினதாக இருந்ததோ, எங்கே செழிப்பு அதிகமாக இருந்ததோ அதை தான் யார் எடுத்தாவான்? லோத்து எடுத்தாவான். லோத்து பார்த்து, என்னைய கூட்டு வந்தது நீங்கள் தான்,
நீங்கள் எந்த ஏரியாவை சொல்கிறீங்களோ அந்த ஏரியாவில் போகிறேன் அப்படின்னு என்ன செய்யலை, பதில் சொல்லலை. இன்றைக்கி நம்முடைய பதில் என்னவா இருக்கிறது? கர்த்தர் யார்? அவர் என்னை ஒரு பொழுதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் என்னை நிர்மூலமாக்குகிறவர் அல்ல. அவர் என்னை ஒரு பொழுதும் வீணாய் போக வைக்கிற தேவன் அல்ல. அவர் என்னை கட்டி எழுப்புகிறவர். ஆனால் நான் புதிதாய் கட்டுவதற்கு நான் அவருடைய கைக்குள்ளே களிமண்ணை போல இருக்கிறேனா, அவருக்கு பிரியமானதை செய்கிறேனா என்பது ரொம்ப முக்கியம். அந்த வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தார். யாருக்கு அதை நான் கொடுப்பேனோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். சம்பந்தம் இல்லாத ஆள் கூட வந்தா அந்த சம்பந்தம் இல்லாத ஆள் விலகிற வரைக்கும் நான் தாமதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. சில பிளஸ்ஸிங்கை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் செயல்படுத்தணும். அதை ஷேர் கூட பண்ணக்கூடாது. என் லைஃப்பில் நிறையா ஃபெயிலியர் ஷேர் பண்ணது தான். அதை எனக்கு ஆவியானவர் உணர்த்தின நாள்லேருந்து அதை குறைச்சிக்கிட்டு ஷேர் பண்ணுறதில்லை. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுக்குற சில திறமைகள் தாளந்துகளை உங்களுக்கு பயன்படுத்த சொன்னால் உங்கள் நண்பருக்கு அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. வேறொருவருக்கு அது பயன்படுவதற்கு அல்ல. உங்களுக்கு அந்த திறமையை கர்த்தர் கொடுத்துருப்பார் என்றால் அது உங்களுக்கு மட்டும்தான். இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா, இப்படியெல்லாம் யோசிப்பாரா? ஆமாம், ஆண்டவர் அப்படியெல்லாம் யோசிப்பார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லட்டா, வழியில் போகும்போது ஒரு குருவி கூடு இருந்தால் கூட அதில் முட்டையோடு அந்த குருவி இருந்தால் அதை கூட நீ என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். இப்போ புரியுதா எது வரைக்கும் அவர் பேசுகிறாருன்னு? குருவி ரோட்டில் போகும்போது ஓரமாக இருக்கிற குருவி, அந்த குருவி உபாகமம் 22 நினைக்கிறேன், அந்த குருவி அதில் இருக்குது, முட்டையோடு இருந்தால் அதை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, தாயை பிரிச்சிடக்கூடாது அந்த முட்டையிலிருந்து. எவ்வளோ கவனமாக போய் சொல்கிறாரு புரியுதா உங்களுக்கு? 6 உபாகமம் 22:6. ஒரு குருவி மேட்டரில் கொண்டு வந்து நான் நல்லா இருப்பேனா என் வாழ்க்கை என்ன செய்யுமா, நீடிக்குமா? நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு சாதாரண குருவி அது குப்பையாக்குது, அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவர் சொல்கிறார் பண்ணாத. அப்போ ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம யார் ஆலோசனைக்கு போனோம்? கர்த்தர் ஆலோசனைக்கு போனோம். அவர் அப்படி செய்யும்போது நீ நன்றாக இருப்பதற்கு, அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனம் அதை தான் சொல்லுது, நீ நன்றாக இருப்பதற்கு. அது மட்டும் சொல்லாமல் உன் நாட்கள் நீடித்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுசு நாள் பெருகும். ஒரு குருவி கூட்ட கலைக்கிறதுக்கும் என் ஆயுசுக்கும் என்ன ஆண்டவரே, அந்த அளவுக்கு என் சிந்தையை கர்த்தர் சரி பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு என்னிடத்தில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அப்போ என்னிடத்தில் வருகிற இப்படிப்பட்ட சில விஷயத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு விரும்புகிறார். நெடுங்காலமாக இருக்கிற விஷயத்தை மாற்ற விரும்புகிறார். யாரால் நெடுங்காலம் ஆனதோ, யாருக்கு நெடுங்காலம் ஆனதோ அவர்களை வைத்தே புதிதாய் கட்ட விரும்புகிறார். இப்போ உங்களுக்கு நெடுங்காலம் ஆயிடுச்சுன்னு வேற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அங்கே செய்ய வைக்கல, உங்களை வச்சே உங்கள் நெடுங்காலத்தை என்ன பண்ணுறாரு, சரி பண்ணுறாரு. உங்களை வச்சே உங்களுடைய இடிந்து போன காரியத்தை என்ன செய்ய விரும்புகிறாரு, கட்ட விரும்புகிறார். உங்களை வச்சே நிர்மூலமானதை சரி பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு வாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இடிந்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கையில் இடிந்து போயிருக்கிற என்னுடைய குடும்ப உறவினுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கையில் இடிந்து போயிருக்கிற ஊழியங்கள், உங்களை கர்த்தர் சில நேரத்தில் சில ஊழியங்கள் செய்யும்படி சொல்லியிருக்கலாம். நீங்கள் செய்யாமல் இருந்து அது இடிந்து போயிருந்தால் அதை கட்டுங்கள். அதை புதிதாய் கட்ட கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சாதாரணமாய் நினைக்கக்கூடாது, யதார்த்தமாய் அந்த காரியங்களை அப்படி விட்டுவிடக்கூடாது, கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய உறவு எந்த அளவுக்கு இடிந்திருக்கிறது கவனியுங்கள். நீங்கள் சில பேர்கிட்ட சொன்னால், முந்திலாம் நான் ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், இப்போ என்ன பண்ணலன்னு அர்த்தம், ஜெபம் பண்ணல. நான் யூத்தாக இருக்கும்போது வேதம் வாசித்தேன்னா அவ்வளோ வாசிப்பேன். அப்போ இப்போது நீங்கள் வாலிபனாக இருக்கும்போது ஜெபித்தது அல்ல, அன்றைக்கு ஜெபித்தது போல் இப்போ ஜெபிக்க நேரம் கொடுக்குறீங்களான்னு பாருங்கள். ஒரு விஷயத்தை நான் இப்படி அடிக்கடி சொல்வேன், வீட்லேயும் அடிக்கடி சொல்வேன், ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா அதிலிருந்து குறைய முடியாது, கூட தான் முடியும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? நீங்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட பழகிட்டீங்களோ அதில் மாற்ற முடியாது.
அதில் குறைச்சல் வந்துருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி பாருங்கள், உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். எங்கே பிரச்சனைனா, நான் முத ஆண்டவர் அறிஞ்ச உடனே என் அன்பு மிகுதியில் அப்படியே அவரை கட்டி பிடிச்சே ஜெபம் பண்ணிட்டேன்னா இப்போ தொட்டு கூட ஜெபிக்கிறது இல்லை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு அந்த புரிதல் இருக்குது? அந்த உறவில், ஆண்டவர் கூட இருக்கிற உறவில் நீங்கள் எதையுமே மாற்றக்கூடாது. நீங்கள் கூட்டலாமே ஒழிய என்ன செய்யக்கூடாது? குறைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? நல்ல நேரம் இருக்கிறப்ப, வேலையெல்லாம் இல்லாதப்ப நல்லா எல்லாம் செஞ்சு பழகிட்டு இப்போ வேலையை காரணம் காட்டி என்ன செய்கிறதில்ல? செய்கிறதில்ல. அவர் என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு நீ 5 மணி நேரம் ஜெபம் பண்ணல, அது மாதிரி வாயேன். இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் எப்படி அதுக்கு வர்றது? மாதத்துக்கு ஒருக்கா லீவு போட்டாவது அந்த 5 மணி நேரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5.5 மணி நேரம் செஞ்சு பாருங்கள், பிரச்சனை சரியாக போயிடும். நான் சொல்கிறதெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்கிறீங்களா அல்லது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. நான் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுதான் உண்மை. அவர்கிட்ட நீங்கள் எதை எப்படி செஞ்சிட்டீங்களோ அதை அப்படியே தான் செய்தாக வேண்டும். மாற்றம் இல்லை. அல்லேலூயா. அதில் மாறுதல் எதுவும் இல்லை, மாற்ற முடியாது. நீங்கள் அப்படித்தான் செய்தாக வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த ஆவிக்குரிய உறவு அப்படி தான் இணைஞ்சிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் சத்தமாக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வந்திருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் சத்தம் முந்திய விட கூட வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிக்கிட்டே தான் ஜெபித்திருப்பீர்கள் என்றால் உங்கள் முழங்காலில் மட்டும்தான் என்ன செய்யணும்? நின்றாக வேண்டும். நீங்கள் எப்படி கர்த்தரிடத்தில் ஜெபித்து பழகி இருக்கிறீர்களோ அந்த பழக்கத்தை நீங்கள் குறைக்க முடியாது, மாற்ற முடியாது. அங்கே தான் இந்த விஷயமே நடக்குது. எங்கே அப்படி ஒரு பிரச்சனை வருதோ அதை கர்த்தர் சொல்லுகிறார், என்னை விட்டு நீங்கள் தூரமாகி விட்டீர்கள். எங்கே தூரமாக போயிட்டோம்? ஒரு பக்கம் போகலை, செஞ்சுக்கிட்டு இருந்ததை என்ன செய்யலை, இப்போ செய்யலை. வேத வாசிப்பு, காலையில் தூங்கி எழுந்தால் பைபிளை தவிர வேறு எதுவும் தொடுறதில்லை. இப்போ மொபைலை தவிர வேறு எதையும் தொடுறதில்லை. அப்போ அவர் பார்க்குறாரு, ஓ ஏன் வேதாகமத்தை இல்லை நான் பைபிளில் தான் எதில் வாசிக்கிறேன்? மொபைலில் வாசிக்கிறேன். அப்படி நீங்கள் சொல்லலாம். ஒரு வேளை அப்படி வாசிக்கிட்டு இருக்கும் போதே தான் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஆனால் இதை வாசிக்கிட்டு இருக்கும் போது குட் மார்னிங் மெசேஜ் என்ன செய்யாது? நோட்டிஃபிகேஷன் மேலே டெங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அதெல்லாம் இதில் வராது. ஆனால் அந்த நேரத்தில் வாசிச்சுட்டு சில பேர் அப்படி முத்தம் கொடுத்து வச்சவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அந்த முத்தத்தை காணுமே. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியுது தானே? இதுதான் நம்ம பண்ணுற தப்பே. நல்லா வாசிச்சுட்டு ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிச்சுட்டு இப்போ ஒரே ஒரு வசனம் காலண்டரை பார்த்து, பாஸ்டர் இந்த தடவை கொடுத்த இது நல்ல வேலை பெரிய வசனமாக இருக்குது, நல்லா பழிச்சின்னு குண்டு எழுத்தாக இருக்குது அப்படின்னு அதை வாசிச்சுட்டு போனீங்கன்னா அவர் பார்ப்பார், ஓஹோ 10 அதிகாரம் வாசித்து என்கிட்ட இருந்த நீ இப்போ எவ்வளோ தான் வாசிக்கிற? ஒரு வசனம் தான் வாசிக்கிறையா? சரி, உன்னை எங்கே வைக்கணும்னு எனக்கு தெரியும். எங்கே தெரியுமா? நீங்கள் அடுத்த செங்கல் வைக்க விடாமல் அப்படியே நிப்பாட்டிடுவார். கட்டடம் அடுத்த லெவலுக்கு போகாது, அப்படியே நிற்கும், அங்கேயே இருக்கும். என்ன இது, நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், வேலைக்காரங்க கூடியிருக்காங்க, திறமை கூடியிருக்கு, வசதி எல்லாம் கூடினாலும் அது என்ன செய்ய மாட்டேங்குது. அந்த 10 அதிகாரம் வாசித்த உடனே 10 கல் மேலே போகும். இதுதான் அவர் யார்? நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். நம்மளை உண்டாக்குனதே அதற்காகத்தான். அப்போ நான் ஏன் கவனம் அவருடைய மகிமையில் இருந்தா, அவருடைய விஷயத்தில் இருந்தா, அப்போ அவர் என்னை புதுசாக கட்டுறதுக்கு எங்கெல்லாம் நெடுங்காலம் ஆகி ரொம்ப காலமாக நான் கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருக்கணும், அந்த இடத்துல வந்து எனக்காக அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ இடிஞ்சு போன ஆவிக்குரிய உறவு எவ்வளவு தூரம் இருக்குது. நான் சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் அதை சொன்னேன். இப்படி நீங்கள் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, எப்படியெல்லாம் வேதம் வாசிச்சிங்க, எப்படியெல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்தீங்க, எப்படியெல்லாம் ஊழியம் செய்தீங்க. அதை எல்லாத்தையும் கவனித்து பார்த்து திரும்பவும் அதை செய்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டால் கர்த்தர் திரும்பவும் உங்களை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அவருக்கு அதுதான் தேவை. அதை செய்ய நீங்கள் முற்படுங்கள். உங்கள் வேலையும் செய்யலாம். நீங்கள் ஒருவேளை உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு எப்படி இதை செய்ய முடியும்? இல்லை, நீங்கள் அதை செய்யுங்கள், உங்கள் வேலையும் நடக்கும். உங்கள் வேலையும் நடக்கும். ஐயோ நான் 5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டா என் வேலையை யார் செய்வா? நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பார். அந்த 5 மணி நேரம் செய்கிற வேலையை வேற ஒரு ஆளை வச்சு எப்படி செஞ்சு தரணுமோ அதை செஞ்சு தருவார். அல்லேலூயா. அவருக்கு தேவை நம்ம தான்.
அப்போ நான் அதை சரியாய் செய்திருக்கிறேனா? அப்போ இடிந்து போன என் குடும்ப உறவு, சில பேர் அடிக்கடி அவங்களே உடைச்சிக்கிறாங்க குடும்பத்தை. நம்முடைய குடும்ப உறவை, அதுவும் வேத வசனத்தின்படி நம்ம சரியாய் வாழுகிறோமா? ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி வேத வசனத்தின்படி அந்த குடும்ப உறவை சரியாய் வைத்திருக்கிறோமா? அல்லது அடிக்கடி குடும்ப உறவு இடிந்து கொண்டே இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் கர்த்தர் இன்றைக்கு அதை புதிதாய் கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதே பழைய மனைவியோடு புதிதாய் கட்ட விரும்புகிறார். அதே பழைய கணவனோடு புதிதாய் கட்ட விரும்புகிறார். புதிதாய் கட்டுவார்ன்னு சொன்ன உடனே புது மனைவி தர முடியாது. நல்ல வேளை கர்த்தர் புதுசாக கட்டுறாராம், இன்னைக்கு மாற்றிடுவோம், முடியவே முடியாது. யோபுக்கும் அப்படி கொடுக்கல, யாருக்கும் அப்படி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடிந்து போன நிலைமைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி மீண்டும் அதே ஆளோடு என்ன செய்ய வைக்கிறார்? ஒப்புரவாக வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழிய காரியத்தில் சபையில் முந்தி நான்லாம் ஊழியம் அப்படி செய்வேன், முந்தி அப்படி செய்வேன்னு சொல்லாதீங்க, இப்போ எவ்வளோ செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதில் ஒருவேளை இடிந்து போன நிலைமை இருந்தால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று. இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாதாரணமாய் அவர் வைக்கவில்லை. அப்போ எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். எனக்கு அபிஷேகத்தை கொடுத்ததே எதுக்குன்னா என்னுடைய நெடுநாள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான். ஹல்லேலூயா. எனக்கு அபிஷேகத்தை கொடுத்ததே எதுக்குன்னா என்னுடைய நிர்மூலமான இடத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்ததே என்னதுக்குன்னா இடிந்து போன நிலைமையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்ததே எனக்குன்னா பாழாய் போனதெல்லாம் சரி பண்ணி புதிதாய் கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் பேர் புதிதாக்கும் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயின? புதிதாயின. நான் பழைய சிருஷ்டி அல்ல, இப்போ என்ன சிருஷ்டி? புது சிருஷ்டி. புது சிருஷ்டியே காரியம். நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? நீங்கள் எந்த விதத்தில் கர்த்தரோடு அணுகினீர்களோ அதிலிருந்து ஒரு பங்கு கூட வேண்டும் இந்த வருஷம். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே கடந்த நாட்களில், என்னுடைய வாலிப நாட்களில் நான் உம்மை அறிந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நான் அதிகமாய் செய்தது என்னவோ அதை திரும்ப இன்னைக்கு செய்ய முயற்சி பண்ணுங்க. செய்ய முயற்சி பண்ணி அதுக்கு இடம் கொடுத்து பாருங்க, கர்த்தர் அங்கே புதிதாய் கட்ட உதவி செய்வார். அதற்கு இடையூறாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதை நீங்கள் செய்யுங்கள். இதனுடைய ரகசியம் அதுதான். புதிதாய் கட்டுவதற்கான ரகசியம் என்ன? என் உறவை நான் சரிப்படுத்துவது. கர்த்தரோடு இருக்கிற காரியத்தில் நான் என்ன செய்திருக்கிறேனோ அதை நான் சரியாய் செய்திருக்கிறேனா, அதற்குத்தான் கர்த்தர் அபிஷேகம் தந்திருக்கிறார். அந்த 61 ஏசாயா 61 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே அவர் சொல்லுகிறார், ரெண்டத்தனையாய் பலன் வரும். 7ஆம் வசனம் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ஏன்? நான் வெட்கப்பட்டு பாழாய் போய் கிடந்த நெடுநாளாய் இருந்த விஷயம் ஆண்டவர் இன்றைக்கு புதிதாய் கட்டின உடனே, புதிதாய் கட்டினதின் நிமித்தமாக என் வெட்கத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி, என்னுடைய அவமானங்கள் எல்லாம் மாறி, என்னுடைய நிந்தைகள் எல்லாம் மாறி அங்கே ரெண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் சொல்லுகிறார், அவர் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நம்மளை பார்க்குறவங்க இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். திறமை தாளந்தெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களை ஆசீர்வதித்தது இவர்களுடைய கர்த்தர்னு சொல்லணுமா? இன்றைக்கு அப்படி சொல்ல வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை சொல்ல வைக்க கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அது என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் எப்போதும் என்னது இருக்கணும்? நீதியும் இருக்கணும், துதியும் இருக்கணும். அப்போ இந்த அபிஷேகம் எனக்குள்ளே நீதியையும் துதியையும் வைக்கிறது. ஆகையினால தான் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு எதை கொடுத்தாரா? துதியின் வஸ்திரத்தை, துதியின் ஆடையை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒரு விசை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில்
எனக்குள்ளே இருக்கிறதான எல்லா பழைய நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு, எல்லாவற்றையும் புதிதாக்கும் எங்கள் பரிசுத்தரே, இதோ சகலவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறவரே, நீர் புதிதாக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சமாக கர்த்தர் நம்மை முளைக்க பண்ண விரும்புகிறார். நீதியை முளைக்க பண்ண விரும்புகிறார். துதியை நமக்குள்ளே முளைக்க பண்ண விரும்புகிறார். அவரை துதிப்பதற்காகவே நம்மளை படைத்திருக்கிறார். அதற்காகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே பாவத்தில் இருந்த நம்மை மீட்டிருக்கிறார். அதற்காகவே துரத்தப்பட்ட சந்ததியில் இருந்த நம்மளை மீட்டிருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். நாம் அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம், அந்த அபிஷேகத்தில் நிரம்பி இருப்போம். கர்த்தர் நீங்கள் எதெல்லாம் கட்டப்படலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. எதெல்லாம் நெடுநாள் என்று நினைக்கிறீர்களோ அதை கட்டப்போகிறார். எதெல்லாம் நிர்மூலமானது என்று நினைக்கிறீர்களோ அதை கர்த்தர் கட்டப்போகிறார். எது இடிந்து போன நிலைமை என்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் கட்டப்போகிறார். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் ஆலயத்தை கட்ட நினைத்த பொழுது அவனுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்தார். அதுபோல நீங்கள் பாழாய் போன, இடிந்து போன உங்கள் நிலைமைகளிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன கட்டணும்னு வைத்திருக்கிறாரோ அதை கட்டி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாய். பாழாய் போன நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நீங்கள் புதிதாய் கட்டுவதற்கு ஏதுவான பலனை கர்த்தர் கொடுப்பார். சாதாரண பலன் அல்ல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பலனை கொடுத்து, அந்த பலனை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இருக்கிறார். அவரே உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெருக்குவோம், அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருப்போம். அந்த அபிஷேகத்துக்குள்ளே நாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்வோம். புதிதாய் கட்டப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.